விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய முப்பெரும் தலைவர்களை வணங்குகின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் என்னும் உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்திய மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை பணிந்து வணங்குகின்றேன். இளைஞர்களுடைய நம்பிக்கை நாளைய தமிழகம், எங்களின் எதிர்காலம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகின்றேன். கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறச் செய்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த வாக்காளர் பெருமக்களுக்கும், கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், என் உயிரோடு கலந்திருக்கும் கரூர் கோவை மாவட்ட மக்களுக்கும் என் கோடான கோடி நன்றியினை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவையில் செம்மொழி பூங்கா, பெரியார் நூலகம், GT நாயுடு மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை, புதிய IT பார்க், மாநகராட்சி சாலை விரிவாக்கத்திற்கான சிறப்பு நிதிகள், தொழில் வளர்ச்சி, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் என 5 ஆண்டுகளில் கோவைக்கு 20,000 கோடிக்கு மேல் வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்புமிகு தளபதி அவர்களை இந்நேரத்தில் என் நன்றியை அவர்களுக்கு பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கரூரில் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, மினி IT பார்க், புதிய பேருந்து நிலையம், புதிய சிப்காட், முருங்கை பார்க், புதிய குடிநீர் திட்டம், குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு கட்டிடம், கிருஷ்ணாயபுரம் அரசு கலைக்கல்லூரிக்கு கட்டிடம் என 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு 5,000 கோடிக்கான வளர்ச்சி திட்டங்களை தந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு தந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மாவட்ட மக்களின் சார்பாக என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1957ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மின்சார வாரியம் 2010ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் என 2ஆக உருவாக்கப்பட்டன. அது மீண்டும் 2024ஆம் ஆண்டு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம், தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் என புதிதாக தோற்றுவிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. 2021-22ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய மின் நுகர்வோர் 3,16,00,000 இருந்த நிலையில் 2026-27 அது 3,51,00,000 உயர்ந்திருக்கின்றன. திராவிட மாடல் ஆட்சியில் 35 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கின்றன. எங்களுடைய கழகத்தினுடைய தலைவருடைய பொற்கால ஆட்சியில் 1/4/2021 அன்று தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நிறுவுதிறன் 32,595 மெகாவாட்டாக இருந்தன. அது இன்று 46,846 மெகாவாட்டாக உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த அளவிற்கு மின் தேவையை உயர்ந்திருந்த பொழுதும் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி அதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தந்தவர் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். விவசாயிகளுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும், வேளாண் நிலப்பரப்புகளுடைய விவசாயிகளுடைய அந்த வேளாண் நிலப்பரப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சியில் 2006-11ஆம் ஆண்டு 5 ஆண்டுகளில் 2,09,910 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கி வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார்கள். அவர் வழியில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரராய், விவசாயிகளின் பாதுகாவலராய் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்திய மாண்புமிகு தளபதியுடைய பொற்கால ஆட்சியில் 2021-26 5 ஆண்டுகளில்
2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்து விவசாயிகளுடைய பாதுகாவலர் என்பதை நிரூபித்து காட்டியிருப்பவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதேபோல 2021 தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரத்தை தந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரத்தை தந்தவர் மாண்புமிகு தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். வீட்டு உபயோகிப்பாளர்கள் செலுத்தி வந்த நிலை கட்டணத்தை முழுவதும் ரத்து செய்தவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இன்று சில இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை இந்த பேரவையின் மூலமாக மாண்பு அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதில் குறிப்பாக இந்த 3 மாதங்களில், குறிப்பாக இந்த 2 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் மின் கணக்கீடு என்ற முறையில் எடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்ற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அப்படி சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அது போன்ற குறைபாடுகள் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வருகிறது என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பத்திரிகைகளுக்கும் பொதுவெளியிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் மின்சார வாரியம் அதனுடைய சிஎம்டி அவர்கள் வெளியிட்ட பத்திரிகை செய்தியில் ஏறத்தாழ 3,70,000 மின் நுகர்வோர்களுக்கு மறு ஆய்வு என்று அறிவித்து அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அமைச்சர் ஒரு கருத்தை முன்னெடுத்திருக்கின்ற பொழுது துறையினுடைய நிர்வாகம் என்பது மற்றொரு கருத்தை வெளியிட்டு, குறிப்பாக இந்த அவையின் மூலமாக இந்த அரசை நான் வலியுறுத்துவது, அமைச்சரும் துறையும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மின் கட்டணத்தினுடைய குளறுபடிகளால் உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்களுக்கு உடனடி தீர்வை எட்டுவதற்கு இந்த அரசு தீர்வு காண வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக நான் வலியுறுத்துகின்றேன். அதேபோல ஒரு ஏஐ பொறுப்பில் ஜாயின் பண்ணுறவங்க அவங்களுடைய அதிகபட்ச பதவி உயர்வு மின் வாரியத்தில் டைரக்டர் வரைக்கும் இருக்கும். இயக்குனர் எல்லாரும் இயக்குனராக முடியாது, டைரக்டர் ஆக முடியாது. அவர்கள் அதிகபட்சமாக எதிர்பார்ப்பது சி என்ற அந்த உயர்ந்த பதவி அடைகின்ற பொழுது அவருடைய பணிகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பாக அமையும். அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் குறிப்பாக 17/7/2026 அன்று 47 எஸ்சிக்கள் சிஇக்களாக ப்ரமோஷன் செய்வதற்காக கருத்துரு தயார் செய்யப்பட்டு இன்று வரை அது நிலுவையில் இருக்கின்றன. ஒரு 23 சிஇ பணியிடங்கள் இப்பொழுது காலியாக இருக்கின்றன. 2 இயக்குனர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக ஒன்று மிக முக்கியமாக மின் விநியோகம் செய்வதற்கான இயக்குனர் பணியிடம் காலியாக இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டில்லாத சீரான மின் விநியோகத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைத்தையும் சிஎம்டி முழுவதுமாக கவனிக்க முடியாது. அவர் துறையை முழுவதுமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார். ஆக மின் விநியோகத்தை கவனிக்கக்கூடிய இயக்குனர் பொறுப்பு காலியாக இருக்கின்றன. 23 சிஇ பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. ஏறத்தாழ 17/7 முதல் அந்த பதவி உயர்வு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அரசு என்பது பதவி உயர்வில் வெளிப்படைத்தன்மையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். வெளிப்படைத்தன்மையோடு அதற்கான உத்தரவுகளை வழங்குகிறோம் என்று பொதுவெளியில் சொல்லுகின்ற இந்த அரசு மின் வாரியத்தில் இந்த வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய நேரத்தில் பதவி உயர்வை வழங்கி அவர்களுக்கான அந்த பணிகளை வழங்கிட வேண்டும் என்பதை இந்த பேரவையின் வாயிலாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின்வாரிய அதிகாரிகள் அலுவலர்களுக்கு துறையின் சார்பாக செல்போன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. செல் நம்பரும் செல்போனும் கொடுத்துருக்கோம். அது பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கு, மற்ற அதிகாரிகள் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக, தங்களுடைய குறைகளை தெரிவிப்பதற்கு வசதியாக அந்த செல்போன்கள், செல் நம்பர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வார காலமாக ஏர்டெல் நிறுவனத்திலிருந்து ஜியோ நிறுவனத்திற்கு மாறுவதற்காக அந்த மின்வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று தெரிவிக்கின்றார்கள். அந்த ஒரு வார காலத்தில் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய எந்த அதிகாரி அவருடைய செல்போனும் இப்பொழுது செயல்பாட்டில் இல்லை. முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய புகார்கள் மின்னகத்திற்கு லட்சக்கணக்கில் குவிந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது, துறை நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த செல் நம்பர்கள் மாறாமல், அரசுல வசதி இருக்கு, தன்னுடைய செல் நம்பர் மாறாமல் கம்பெனியை மாற்றிக்கலாம், செல் கம்பெனிகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள், வசதிகள் இருக்கின்றன. அதுபோன்ற நடவடிக்கைகளை மின்சார வாரியம் எடுக்காமல்
இப்பொழுது புதிதாக ஜியோ நிறுவனத்தின் மூலமாக புதிய எண்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் வழங்குவதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே புதிய எண்கள் வழங்குகின்ற பொழுது சம்பந்தப்பட்டிருக்கின்ற துறையினுடைய அதிகாரிகள் பொதுமக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே மின்சார வாரியம் பழைய எண்களை மாற்றாமல், நிறுவனத்தை மாற்றினால் கூட பழைய எண்களை மாற்றாமல் அதே எண்கள் அவர்களுக்கு மீண்டும் செயல்படுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரசை நான் வலியுறுத்துகின்றேன். காரணம், மக்கள் தொடர்ந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல் நம்பர்களை, பல ஆண்டுகளாக அவர்கள் பயன்படுத்திய செல் நம்பர்களை இப்பொழுது மாற்றுவது என்பது எளிதில் மக்களிடத்தில் அந்த புதிய எண்கள் சென்று சேர்வது என்பது எளிதான காரியம் அல்ல என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். பதவி உயர்வு, மின்சார வாரியத்தின் மூலமாக பதவி உயர்வு வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அவர்களுக்கான பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மின்சார வாரியத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளில் தன்னுடைய மனைவிக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், கேன்சர் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரும்பக்கூடிய இடங்களுக்கு பணியிட மாறுதல்களை, பதவி உயர்வை வழங்குவார்கள். அப்படி இல்லாமல் மின்சார வாரியம் இப்பொழுது மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் என்ற அந்த பணியிட மாறுதல்களும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது மின்வாரிய அதிகாரிகள் அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு மனவேதனையை உருவாக்கி இருக்கின்றன. அதிலே அவருடைய அந்த குறைகளை போக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு விரைவாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல கோடை காலம், அதற்கு பிறகு மழை காலங்கள், இந்த இரண்டு நேரங்களிலும் மின்வெட்டு இல்லாத சீரான மின் விநியோகத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் உரிய காலத்தில் உரிய தளவாட சாமான்கள் முழுவதுமாக இருக்க வேண்டும். அப்படி போதிய தளவாட சாமான்கள் இப்பொழுது மின்வாரியத்தில் கையில் இருப்பு இல்லை என்பதை மின்வாரிய அதிகாரிகள், அலுவலர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பம் செய்வர்கள் கூட ஒரு மாத காலம் காத்திருந்து அவர்களுக்கான மீட்டர் வழங்கப்பட்டு ஒரு மாத காலத்திற்கு பிறகுதான் மின் இணைப்புகள் வழங்கப்படுகின்றன என்ற புகார்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் புதிய அரசு அந்த தளவாட சாமான்களை உரிய காலத்தில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும், புதிய மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கின்றவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பை வழங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான மீட்டர்களையும் உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மின்துறை அமைச்சர் அவர்கள் மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்திலும் மற்ற பல இடங்களிலும் மின்வாரியத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்கில் காணாமல் போயின, அவற்றில் முக்கிய ஆவணங்கள் எல்லாம் அதில் இருந்தன என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். அவர் சொன்னது 18 ஹார்ட் டிஸ்க், கிடைத்ததாக சொன்னது 38 ஹார்ட் டிஸ்க். ஆக மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்க் காணான்னா 38 கிடைக்கப்பட்டிருக்கிறது. மின்துறை அமைச்சர்